சாதி அடக்குமுறையா? ஹரிஜன தெருவில் நடத்திய அநியாயம். லஞ்சத்திற்கும் அடக்குமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம். அனைத்து தமிழ்நாடு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லஞ்சம் வாங்கி மெத்தனத்தில் திரியும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் பாதை சரி செய்யாமல் வாய்ப்பு உள்ளதா, பாதை சரி செய்ய வாய்ப்பு உள்ளதா என்று தெரியாமல் தவிப்பு. மக்கள் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் செய்த வேலை சரி செய்யாமலே அடுத்த வேலைக்கு ஆரம்பித்த ஊழியர்கள் செக் வாங்குவதற்காக பார்வையிட்ட கான்ட்ராக்டர் மணிகண்டன் கருணாக்கமுத்தன்பட்டி. நான் இப்போது ஜூம் பண்ணியிருக்கும் அனைத்து இடங்களிலும் மண் எறும்பு புத்து மேலே வந்த அத்தாட்சியாகும். எத்தனை தடவை நான் இந்த வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இது சாதி அடக்குமுறையா இல்லை லஞ்சம் வாங்கினதற்கு அறிகுறியா? ஒரு தெளிவாக கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை கேட்குறேன். உண்மையிலேயே நம்ம மைத்தை கூட எவனும் பிடுங்க முடியாதுங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு வரீங்களா? யார் வீட்டு காசை கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி உங்கள் அசிங்கமாக சொல்லக்கூடாது, சொல்ல வைக்காதீங்க. மறுபடியும் நான் வீடியோ போடுறது வேலை ஏற்று இல்லாமல் போடலை. ஒரு மனசாட்சியோடு வேலை செய்யணும். இன்றைக்கி எந்த உறுத்தலுமே இல்லாமல் கான்ட்ராக்டர் மணிகண்டன் ஏன் முன்னாலேயும் அளந்து செக்கு வாங்குறதுக்காக அடுத்த வேலையை தொடங்கி வேலையை செய்கிறாருன்னா, அப்போ கம்பம் ஊராட்சி ஒன்றியம் எந்த அளவுக்கு எதையுமே கண்டு கொள்ளாமல் அந்த ரோடை சரி கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையாங்கிற ஆய்வு பண்ணாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நான் அதை பரிசீலனை பண்ணணும், அதை மறுபடியும் என்ன ஏதுங்கிறது சரியாக போடணும் அப்படின்னு சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போட்ட பாதை மொத்தமே அந்த ரோட்டில் கல் பதிச்சதில் 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே பாருங்கள், மண் புத்து, அதாவது எறும்பு புத்து வச்சு அந்த மண் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. உள்ள சர்லியும் போடலை, எம்சாட்டும் போடலை, எந்த நடவடிக்கை எந்த இதுவுமே உள்ளே போடாமல் அந்த பாதையை மறுபடியும் ஒரு ஆளை வச்சு மேலே இன்னொரு விட்டு போன வேலையை சில வேலையாட்களை வச்சு அவங்களும் வெக்கமே இல்லாமல் என்னங்க சார் இப்படி போடாமல் இருக்கீங்க, இதெல்லாம் பதிக்கலையேன்னு சொல்லி கேட்காம அவங்களும் கல் பதிக்க இவங்க யாருன்னா ஒரு கான்ட்ராக்டர் சொல்லக்கூடாது, ஒரு பொம்பளை கான்ட்ராக்டரோட கள்ளப்புருஷனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் நினைச்சேன் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அந்த வேலைகளுக்கு பூரா இவங்க 2 பேர் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டேன். இதை நான் வேலையை சொல்லக்கூடாது. ஆனால் இவரை மணிகண்டனை தான் நான் சொல்லணும். அதை விட கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை தான் நான் தெளிவாக சொல்லணும். கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை தான் மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, சாதி அடக்குமுறைனால் இந்த தெருவை இப்படியே போட்டு அடுத்த தெருவுக்கு அடுத்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை அடுத்து லஞ்சம் குறையுமே, நம்ம பொண்டாட்டிகளுக்கு கொடுக்க முடியாதே, நம்ம தாய் தகப்பன் கஞ்சி ஊற்ற முடியாதே அப்படிங்கிறதுக்காக அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறது, லஞ்சம் வாங்கிறதுக்காக தயாராகி இந்த ரோடை கண்டு கொள்ளாமல் இருக்கீங்களா? அது எனக்கு தெரியலை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை இதோடு முடிவையே போவதில்லை. ஏரியாவில் யார் சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் என்னுடைய அடுத்தது இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போனாலும் போக வைக்கத்தான் செய்வேன். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா என் தெருவில் இப்படி ஒரு பறையர் சமுதாயத்தில் ஒரு அடக்குமுறையாக எவனும் கேள்வி கேட்க மாட்டேன், எவன் என்ன பண்ணி பிடிவாங்கிறத மறுபடியும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் சாதி அடக்குமுறையாக பறையர் சாதிக்கு ஒரு வேறுபாடாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பம் ஊராட்சி ஒன்றியம் பறையர் சாதிக்கு அடக்குமுறையாக இதை செய்து வருகிறது. இந்த வீடியோ தான் உண்மை. ஏன்னா இத்தனாவது தடவை 10/1/2026 நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இது எத்தனாவது வீடியோங்கிறது ஒவ்வொரு நாளும் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நேற்று வீடியோ 9ஆம் தேதி போட்ட அடுத்த நிமிஷமேவும் ரோடு சரி பண்ணத்தான் இந்த வேலையை செய்ய சொன்னேன். 3 நாள் இந்த பாதையை சரி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத அடுத்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பிறகு நான் இந்த பாதையை விட்டுருவேன், இதுக்கு நான் செக்கு போட்டு கொடுத்துட்றேன், நீ வச்சுக்க, அடுத்த ரோடை பாரு. இவன் அந்த தெருவில் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன். நான் ஏற்கனவே நேற்றே சொல்லிட்டேன், வீடியோவிலேயே சொல்லிட்டேன். அதை நான் திரும்ப சொல்ல விரும்பலை.
அது என்ன நடந்தாலும் சரி, அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக அடுத்த நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் என்பதை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ரோசமுள்ளவர்களோ அல்லது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒருத்தனாவது இருந்தால் நடவடிக்கை எடுக்கவும், இல்லை விபச்சாரிகளுக்கு பிறந்தவன்களாக இருந்தால் கம்பம் ஊராட்சி பணியாளர்கள் எடுக்க வேண்டாம் என்பதை கைகூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.